இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அற்புதங்களை செய்ய முடியும். ஏன்னா இதெல்லாம் நம்ம அனுபவிக்காததுனால இதை நம்ம எதிர்பார்க்கறது இல்லை. நம்மளுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே வேலையிலிருந்தும் நம்மளுடைய பாஸ்ல இருந்தும் நம்மளுடைய ஆஃபீஸில் இருந்து இந்த சில சோர்ஸ் வச்சுருக்குறோம். இங்கிருந்து தான் பணம் வரும், அங்கிருந்து தான் பணம் வரும். நான் சொல்லட்டுங்களா, தேவன் ஒரு ஆலோசனை கொடுத்து இல்லாததை இருக்கிறது போல அழைச்சி உங்களுடைய களஞ்சியத்தை அவரால் நிரப்ப முடியும். ஒரு ஆலோசனை கொடுத்து ஆழத்தில் கொண்டு போய் உன் வளைய போடுன்னு சொன்ன உடனே வளைய போட்டால் உன் பிரயாசத்தில் நடக்காதது அவருடைய ஆலோசனையினால் நடக்கிறது. வலை கிளியத்தக்க மீன்களை எடுத்துகிட்டு வந்து மற்ற படகுகளுக்கும் சப்ளை பண்ணுறாங்கன்னா என் தேவன் தேவைகளை எப்படி சந்திக்கணும், எப்போ சந்திக்கணும், எவ்வளவு கொடுக்கணும் என்பதை என் தேவன் அறிந்திருக்கிறார். இன்றைக்கி ஒரு வேளை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள், பொருளாதார நெருக்கடி, பொருளாதார கஷ்டம், கடனில் மூழ்கிட்டேன், நஷ்டமாயிருச்சு, இப்படி எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, நான் சொல்கிறேன் சூப்பர் நேச்சுரலாக கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திக்கட்டும். சூப்பர் நேச்சுரலாக உங்கள் குறைகளை கர்த்தர் நிறைவாக்கட்டும். என் தேவன் அற்புதமாய் தமக்கு பிரியமானவர்கள் நித்திரையாக இருக்கும் போதே ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவர். நித்திரையாக இருக்கும் போதே வருத்தப்பட்டு சாப்பிட்றத விட இளைப்பாரி சாப்பிடணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். இன்னைக்கு வருத்தம் பெருகிருச்சு, ஆனால் தேவைகள் சந்திக்கப்படல. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் இளைப்பாரி கர்த்தர் வாழ வைக்கிறார். திருப்தியாக கர்த்தர் சாப்பிட வைக்கிறார். பாருங்க, ஆதாம் ஏவாளுக்கெல்லாம் வேலை செஞ்சு சாப்பாடில் சாப்பிட வச்சு வேலை செய்ய வைக்கிறார். இதுவெல்லாம் உங்களுக்கு ஆதாரமாய் இருக்க கடவுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் மற்ற வேலையெல்லாம் செய்யுங்கன்றார். அப்போது என்னுடைய பேசிக் நீட்ஸ் எல்லாம் கர்த்தர் சந்திச்சு தான் என்னை வாழ வைக்கிறார் ஒழிய நான் சொல்கிறேன் சர்வைவல்கே ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடாது. ஒரு தேவ பிள்ளை சர்வைவல்கே ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடாது. நீங்கள் நான்லாம் வாழ்ந்திருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். இன்னைக்கு பிழைக்கிறதுக்கே போராடிட்டு இருக்கிறோம். பிழைக்கிறதுக்கே வீட்டு வாடகை கட்டணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், ட்ரெஸ்ஸு வாங்கணும், சாப்பாட்டுக்கு அரிசி வாங்கி, இதெல்லாம் பேசிக் நீட்ஸ். இதுக்கே 24 மணி நேரம் நம்ம உழைச்சிட்டு இருந்தோம்னா அப்போ தேவ திட்டத்தை எப்போ நிறைவேற்ற போகிறோம்? பிசாசுனுடைய பிரச்சனை அதுதான். அவன் என்ன நினைக்கிறான்னா, உங்களை பிஸியாக வச்சுட்டா நீங்கள் தேவனுடைய சித்தத்தை செய்ய மாட்டீங்க. இஸ்ரேல் ஜனங்களுக்கு இதே வேலை தான் செஞ்ச எகிப்தில். இவர்கள் தேவனை பற்றி பேசினா அவங்கள பிஸியாக்குங்கிறான். அவங்க சும்மா இருக்கிறனால தான் யாரை பற்றி யோசிக்கிறாங்க? தேவனை பற்றி யோசிக்கிறாங்க. வேலையை கடுமையாக்கினா கர்த்தரை பற்றி பேச மாட்டான்றான். இன்னைக்கு என் மேலே கர்த்தர் வச்சிருக்கிற திட்டத்தை செய்ய முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, பிழைக்கிறதுக்கே நான் போராட வேண்டியதாக இருக்குது. வேலைக்கு போனால் தான் காசு, ஓவர் டைம் ஒர்க் பண்ணால் தான் நான் என் தேவை சந்திக்கப்படும். அப்போ பிழைக்கிறதுலேயே உங்களை பிஸியாக வச்சுட்டா நீங்கள் எப்படி கர்த்தருடைய சித்தத்தை செய்வீங்க? ஆனால் கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்தித்து உங்களை கொண்டு அநேகரை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். பிசாசு நம்மளை பிஸியாக்கணும்னு நினைக்கிறான், நம்மளை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறான். சர்வைவிங்கே கஷ்டப்படுறோம். நீதிமான் கஷ்டப்பட்டு வாழ மாட்டானா, விசுவாசத்தினால பிழைப்பானா. நீதிமான் விசுவாசத்தினால் பிழைப்பான். Righteous lives by faith. ஒரு நீதிமான் விசுவாசத்தினாலே வாழுவான், விசுவாசத்தினாலே பிழைப்பான், நம்புகிறதுனாலே பிழைப்பான். கர்த்தரை நம்புகிறதுனாலே அவன் பிழைப்பானான். ஸோ உங்கள் மனசு ஆண்டவரை நோக்கி இருக்கட்டும், உங்கள் மனசு கர்த்தரை உறுதியாக பற்றி இருக்கட்டும். உங்கள் தேவைகளை எல்லாம் கர்த்தர் அற்புதமாய் சந்திப்பார். நிறைய பேருக்கு நிறைய விதத்தில் ஆண்டவர் தேவைகளை சந்திச்சிருக்கிறாரு. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துலேருந்து வாசிங்க. ஆண்டவர் எப்படி பேசுகிறாரு பாருங்க. ஆண்டவர் ஒரு தூக்கத்தில் சொப்பனத்தில் ஒருத்தன்ட்ட பேசி ஒருத்தன் வாழ்க்கையை மாற்றிவிட்டு போகிறார். இதெல்லாம் நடந்துச்சா அப்படின்னா ஆமாம், இது நடந்துச்சு. இதை படிக்கும்போது எப்பொழுதுமே நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, இந்த மாதிரி சம்பவங்களெல்லாம் படிக்கும்போது யாருக்கோ நடந்துச்சு, எங்கேயோ நடந்தது அப்படின்னு நினைக்காதீங்க. இதுவெல்லாம் ஒரு துவக்கம். உங்களுடைய லைஃப் எங்கிருந்து ஆரம்பிக்கணும்னா, இப்படிப்பட்ட அற்புதங்கள் இருந்தால் உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை ஆரம்பிக்கணும். நீங்கள் மறுபடியும் ஜீரோக்கு போக வேண்டியதில்லை. நீங்கள் படித்து கேள்விப்பட்டு இதுவரைக்கும் கர்த்தர் என்னெல்லாம் செஞ்சுருக்கிறார் அதுக்கு மேலே எதிர்பாருங்க. நிறைய நேரத்தில் நம்ம அதையவே பெருசாக பார்க்குறோம். அங்கே அப்படி செஞ்சார், இங்கே அப்படி செஞ்சார். அதுவெல்லாம் உங்களுக்கு பிகினிங் பாயிண்ட்டாக இருக்கணும், ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கணும். அதுக்கு மேலே எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். ஒரு மனுஷன்ட்ட சொப்பனத்தில் பேசி உனக்கு என்ன வேணும் கேளுங்கிறாரு. என்ன வேணும் கேளுனா, இவரும் சொப்பனத்திலே சொல்கிறாரு, எங்கள் அப்பா ஒரு ராஜா, எங்கள் அப்பாவுக்கு ஒரு பையனாக என்னை கொடுத்துருக்குறீங்க, இத்தனை திரளான ஜனம் இருக்கிறாங்க, இவங்களெல்லாம் நான் எப்படி நடத்த போகிறேன், எனக்கு ஒன்றுமே தெரியாது, எனக்கு ஞானத்தை கொடுங்கன்றத தூக்கத்திலேயே ஒரு மனுஷன் சொப்பனத்தில் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறாரு. எங்கள் அப்பா விட்டுட்டு போன இந்த ராஜ்யத்தை நான் ஜனங்களை நடத்துறதுக்கு தேவையான ஞானமுள்ள இருதயத்தை எனக்கு கொடுங்கன்னு கேட்குறாரு. அதான் நான் சொல்கிறேன், ஒரு விஷயம் நான் கற்றுக்கிட்டது என்ன தெரியுமா, உங்களுக்கு என்ன தேவைன்னு நீங்கள் தெளிவாக இருக்கணும். ஏன்னா அப்போ தான் நீங்கள் கர்த்தர் கேட்கும்போது அதை கரெக்டாக வாங்கிக்க முடியும்.
நிறைய நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஏதாவது கொடுக்கலான்னு வரும்போது உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் தலை சொறிகிறீங்க, என்ன கேட்குறதுனே தெரியல, உங்களுக்கு என்ன தேவைன்னு உங்களுக்கே தெரியல. சில நேரத்தில் கர்த்தர் இப்படி வந்து உனக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்டால் என்ன கேட்டுருவீங்க நீங்கள்? ஒரு சொப்பனத்துலேருந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்டால் உடனே இந்த ராஜா சாலமோன் கேட்குறாரு அப்படின்னா, அப்போனா அந்த நீடை பற்றி எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருந்திருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. இதுதான் திஸ் இஸ் மை நீட். இந்த ஜனங்களை நடத்துறதுக்கு எனக்கு தெளிகிற ஞானமுள்ள இருதயம் எனக்கு வேண்டும். ஆமென்.